ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओं श्री गुरुभ्यो नमः। हरिः ओं। பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஏகஸ்லோகி என்ற நூலை நாம் விசாரம் செய்ய துவங்கியிருக்கிறோம். இந்த டெக்ஸ்டோடைய பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏக ஸ்லோகி. ஏக அப்படின்னா ஒன்று, ஒரே ஒரு ஸ்லோகத்தை கொண்ட நூல். நம்ம வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம்னா 10 உபனிஷத் படித்தாகணும் அப்படின்னு சொல்கிறது மரபு. 10 படிக்க முடியலன்னா ஆரம்பத்தில் மாண்டூக்கியம் படி அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறார். ராமர் ஆஞ்சநேயருக்கு முக்திகோ உபனிஷத் அப்படின்னு சொல்லி ஒரு உபனிஷத் போதிக்கிறார். அப்போது ராமர் என்ன சொல்கிறாருன்னா, மாண்டூக்கிய ஏவ அலம், மாண்டூக்கியம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறார். அது படித்து உனக்கு புரியலையா 10 உபனிஷத் படி அப்படின்னு சொல்கிறார். ஈசக்கேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்ரிகி ஐத்தரேயஞ்ச சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் ததா அப்படின்னு சொல்கிறார். இந்த 10 உபனிஷத் படித்து உனக்கு புரியலையா 108 உபனிஷத் படின்னு சொல்லி அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறார். அந்த 108ம் படித்து எனக்கு புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப படி அப்படிங்கிறார். அப்போ ஒரு உபனிஷத்தே போதுமானது. நமக்கு அது புரியாத பட்சத்தில் நம்ம திரும்ப திரும்ப இந்த 10 உபனிஷத்துக்களோ அல்லது ஒரே உபனிஷத்தோ தொடர்ந்து கேட்கணும் அப்படிங்கிறத விஷயம். இப்போ சங்கரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த வேதாந்த கருத்துக்கள் இதை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ வியாசர் நமக்கு வேதத்தை வகுத்து கொடுத்தார். வேதம் ஒரே ஒரு சாஸ்திரம் தான். இந்த ஒரு சாஸ்திரத்தை நம்ம டைரெக்டாக அணுகணும்னா எப்படி அணுகிறதுனே தெரியாது. அதனால அவர் வகுத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் சங்கரர் இந்த 10 உபனிஷத்துக்கு மட்டும் பாஷ்யம் எழுதி விரிவுரை எழுதினார். அது போக நிறைய கிரந்தங்கள் எழுதினார். அதில் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் எடுத்து விசாரம் செய்கிற மாதிரி இருக்கும், அல்லது மொத்த வேதாந்தத்தினுடைய கருத்துக்களும் இருக்கிற மாதிரி சில டெக்ஸ்ட்டும் இருக்குது. இப்போ தத்துவபோதம்லாம் எடுத்துக்கிட்டா அது ஆரம்ப சாதகர்கள் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு நூல். அது படிச்சுட்டாலே, அது படித்ததுக்கப்புறம் நம்ம வேற எந்த வகுப்பு கேட்டாலும் நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் டெக்ஸ்ட்டாக அது இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் இந்த ஏகஸ்லோகி அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, பிருகதாரண்யக உபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபனிஷத். இதில் ஸ்வயம் ஜோதி பிராமணம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த ஸ்வயம் ஜோதி பிராமணத்துடைய அந்த சாராம்சத்தை இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே உபனிஷத் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப அதை ரீகால் பண்ணுறதுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் இந்த டெக்ஸ்ட். அப்போ இது ஆரம்ப சாதகர்கள் எடுத்த உடனே படிக்கும்போது அது புரியாமல் போகலாம். அதனால் நம்ம சில முகவுரையாக சில கருத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம். சரி, இப்போ முதலாவதாக நம்ம என்ன டாபிக் எடுத்து விசாரம் பண்ண போகிறோம் அப்படின்னா, புருஷார்த்தம். இந்த தத்துவம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே, இந்த ஃபிலாசபி அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அதில் முதலாவதாக எடுத்துக்கொண்டு விசாரம் செய்யப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா மனிதர்களுடைய தேடல் என்ன, மனிதர்கள் எதை நாடுகிறார்கள், அதை புருஷார்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். முதல் விசாரம் புருஷார்த்த விசாரம். இந்த புருஷார்த்தத்துக்குள்ளே என்னென்னலாம் வருது, எதெல்லாம் மனுஷங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா எத்தனையோ தேடுவாங்க. அப்படி தேடக்கூடிய அத்தனையுமே 4 கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. தமிழில் சொல்கிறதா இருந்தால் அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு அப்படின்னு சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் சான்ஸ்கிரிட்டில் சொல்லணும்னா தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். நம்ம இது நிறைய தடவை படிச்சிருப்போம். சுருக்கமாக நம்ம இதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த விசாரத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு தர்மம். தர்மம் அப்படின்னா இந்த இடத்துல புண்ணியம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அர்த்தம். அர்த்தம்னா உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருள்கள் என்னவோ அதெல்லாம் அர்த்தம். ஜீவன ஹேத்து வஸ்துனி, உயிர் வாழ்வதற்கு ஜீவனத்திற்கு தேவையான பொருள்கள் எவை எவையோ அவையெல்லாம் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது காமக. காமக அப்படின்னா இன்பம், தமிழ்ல வந்து நம்ம இன்பம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் மோட்சம். மோட்சம்னா வீடு பேரு. இந்த வீடு பேருனா என்னன்னு புரியலன்னா பேரின்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். காமங்கிறது இன்பம், மோட்சம்ங்கிறது பேரின்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 தான் அனைத்து மனிதர்களும் நாடிக்கொண்டு இருக்கிறார்கள். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். சரி, இப்போ இதை வந்து நமக்கு டீச் பண்ணும்போது நம்ம ஆச்சாரியார்கள் எல்லாம் வந்து விதவிதமான கோணங்கள்ல வந்து நமக்கு இதை டீச் பண்ணுவாங்க. அதுல ஒரு வகையான டீச்சிங் வந்து என்ன அப்படின்னா, இந்த புருஷார்த்தத்தையே வந்து 2ஆ பிரிப்பாங்க. சாதன புருஷார்த்தம், சாத்திய புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிப்பாங்க. சாதனம்னா என்ன? கருவி அப்படின்னு எடுத்துக்கலாம். சாத்தியம்னா கோல், ஒரு இலக்கு. அப்போ எனக்கு வந்து இதுதான் இலக்கு அப்படின்னு சொல்லி இந்த 4 புருஷார்த்தங்கள்ல எதை இலக்கா வச்சிருப்போம்? அறம், பொருள், இன்பம், வீடு பேரு. இந்த 4ல எனக்கு இதுதான் இலக்கு அப்படின்னு சொல்லி எதை வச்சுக்குவோம்? மோட்சம் ஒண்ணு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே மோட்சத்தை நாடுறது இல்லையே, இன்பம். இன்பம், மோட்சம் இது 2மே வந்து சாத்திய புருஷார்த்தம். அப்போ எது சாதன புருஷார்த்தம்? தர்ம, அர்த்தம். தர்மம் மற்றும் அர்த்தம் இது 2மே வந்து சாதன புருஷார்த்தம். இது 2ஐயும் கருவியா பயன்படுத்தி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இன்பத்தையும் பேரின்பத்தையும் அடைய போறோம். அதாவது இது 2த்தையும் சாதனமா பயன்படுத்த போறோம். சரியா? இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இது 2மே சாதனமா இருக்க போகுது. இதுவே டைரக்டா நமக்கு வந்து இன்பத்தையோ புண்ணியத்தையோ இன்பத்தையோ பேரின்பத்தையோ கொடுத்துறாது. இது சாதனமாக இருக்கும். சரி, இப்போ இந்த அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஒரு கோணத்துல சாதன புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் கூட இனி ஒரு கோணத்துல பார்த்தா அது வந்து சாத்திய புருஷார்த்தம் தான். ஏன் அப்படின்னா, இந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னவோ அதை தருவதே தர்மம் தான். இப்ப தர்மம் தான் அர்த்தத்தையும் தருகிறது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கும்போது தர்மம் மட்டுமே சாதன புருஷார்த்தம். புரிஞ்சதா? அப்ப வந்து இந்த தர்மம்னா என்ன, இதை குறித்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த தர்மம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து பொருளையும் கொடுக்கும். அப்புறம் அந்த பொருளை அனுபவிக்கணும்னா என்ன வேணும்? உடம்பு வேணும். உடம்பு இல்லாத ஆவிகளுக்கு வந்து ஒரு வண்டியோ காரோ வாங்கி கொடுத்தா ஒரு யூஸும் இல்லை. அப்போ உடல் வேணும். அது வந்து உபாதி அப்படின்னு சொல்றோம். இப்போ வஸ்து, உபாதி, அப்புறம் என்னது? சம்பந்தம். அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா அந்த பொருள் இருந்தும் இல்லாத மாதிரி தான். அப்போ சம்பந்தத்தை கொடுக்கறதும் இந்த தர்மம் தான். அப்போ வஸ்து, உபாதி, தர்மம் 3ஐயும் தர்மம், வஸ்து, உபாதி, சம்பந்தம் இந்த 3ஐயும் தர்மம் தான் தருகிறது. எனவே தர்மம் மட்டுமே என்ன புருஷார்த்தம்? சாதன புருஷார்த்தம். சரி, அப்போ நம்ம வந்து தர்மத்தை குறித்து விசாரம் செய்தாக வேண்டும். எனவே அடுத்த விசாரம் என்னது? தர்ம விசாரம். ஃபர்ஸ்ட் புருஷார்த்த விசாரத்தை நம்ம மேற்கொண்டோம். அதுல வந்து என்ன முடிவுக்கு வந்து அந்த தர்மம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ தர்ம விசாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சரி, எது தர்மம்? தர்மம்னா புண்ணியம் அப்படின்னு பார்த்தோம். எது புண்ணியம்? இப்போ ஒருத்தங்க வந்து இவர் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவோம் புண்ணியம் சொல்லி? அதுக்கு பேர் என்னது? மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுங்கிறது என்னது? செயல். செயலை காட்டி தான் வந்து நம்ம வந்து இது புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். நம்ம வந்து எந்த செயலுமே இல்லை இது புண்ணியங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? முடியாது. எதுவுமே செய்யாம இருந்தாலும் அதுலயும் மற்றவங்களுக்கு வந்து நம்ம நல்லது பண்றோம், அது ஒரு புண்ணியம் தான். ஆனா அதுவும் செயல் தான். எதுவுமே பண்ணாம இருக்கேங்கிறது கூட ஒரு செயல் தான். அப்ப வந்து தர்மம், புண்ணியம் அப்படின்னா அது செயல். சரி, இந்த செயலானது எப்படி இருந்தா புண்ணியம்? அறம். அறம் அது வந்து தர்மம் அப்படின்னு சொல்ற ஒரு ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு இருந்தால் அதை வந்து நம்ம புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். நாம் செய்யக்கூடிய செயலானது ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்னது? புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த புண்ணியம்ங்கிறது எதற்கான சாதனமா இருக்கும்? இன்பத்திற்கான சாதனம். இன்பம்ங்கிறது நமக்கு சாத்தியம் அப்படின்னா நம்முடைய செயலானது ஒரு ஒழுங்கு முறைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இல்லை, அந்த ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு இல்லை அப்படின்னா அது அதர்மம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து பாவம், புண்ணியத்துக்கு ஆப்போசிட். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா புண்ணியம் வேணும். புண்ணியம் வேணும்னா என்ன பண்ணணும்? ஒழுங்கா இருக்கணும். அப்போ இந்த அறம் அப்படிங்கிறது, அற வழியில் நாம் செயல்படுவது அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அது இருந்தால் தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இன்னைக்கு வந்து சொசைட்டியில் அதுதானே இல்லை. எப்படி வேணா வாழலாம், என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என் உடல் என் உரிமை அப்படின்னு சொல்லி கலாச்சாரமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நம்முடைய சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம், அது தெரிய மாட்டேங்குது. அது வந்து அறவழி கிடையாது. அறவழியில சென்றால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்.
நம்ம அடுத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அறவழியில் நாம் நடந்து கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும். சரி, இப்போ இந்த இன்பமானது நமக்கு வந்து இன்பம்ங்கிறது இலக்கு இல்லையா, சாத்திய புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பேரின்பம்ங்கிறதுல அப்புறம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா மனிதர்களும் நாடுவது இன்பம், நான் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொன்னோம், அறவழியில் நடக்க வேண்டும், ஒரு ஒழுங்கு முறைக்கு உட்பட்டு நம்முடைய செயலானது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்பத்திற்காக வேண்டி நான் செயல்பட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காமிய கர்மம் அப்படின்னு சொல்றோம். காமம்னா என்னன்னு பார்த்தோம், இன்பம்னு பார்த்தோம். இன்பத்திற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய செயல்கள் காமிய கர்மம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அதே செயல் ஒழுங்குமுறைக்கு உட்படாமல் செய்தால் அது என்னன்னு பார்த்தா அது நமக்கு என்ன விளைவை கொடுக்கும், பாவம். பாவம் தான் அந்த செயலுக்கு பேர் பாவம். அது நமக்கு என்ன விளைவை கொடுக்கும், துயரம், துன்பம், துயரத்தை கொடுக்கும். அந்த கர்மத்துக்கு பேர் நிஷித்த கர்மம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுக்கு பேர் வந்து பிரேயஸ், அதாவது இன்பத்திற்காக வேண்டி நம்ம வந்து ஒரு செயல் செய்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் பிரேயஸ் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் பேர் வைக்குது. அதுவே வந்து அந்த ஒழுங்குமுறைக்கு உட்படாம பாவ செயல்களா இருக்கும்போது அது நமக்கு வந்து துயரத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ இன்னொரு கர்மம் இருக்கு, அது வந்து நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்றோம். காமத்திற்காக இல்லாது நாம் செய்யக்கூடிய கர்மம், அதுக்கு பேர் கர்ம யோகம்னு பேர். அதெல்லாம் நம்ம வந்து மறுபடியும் விசாரம் பண்ணுவோம். இப்போ இந்த நிஷ்காமிய கர்மம் வந்து எதற்கு சாதனமாக அமையும் அப்படின்னா அதுதான் பேரின்பத்திற்கு சாதனமாக அமையும். அதை பத்தி நம்ம விரிவா விசாரம் பண்ண போறோம். இந்த பேரின்பம்னா என்ன, மோட்சம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம விசாரம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இன்பம் தான் வந்து மனிதர்களுடைய இலக்கு. அது இன்பம் வேணும்னா நம்ம வந்து புண்ணியம் செய்தாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நம்ம புண்ணியம் செய்தோம் அப்படின்னா அந்த புண்ணியத்துக்கான விளைவாக நமக்கு இன்பம்ங்கிறது கிடைக்குது. இந்த செயல் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தானே அந்த விளைவும் இருக்கும். சாதனம் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற அளவு சாத்தியம் தான் நமக்கு இருக்கும். அப்போ இந்த துன்பம்ங்கிறது இதனால கிடைக்கக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அளவுக்கு உட்பட்டதா சிறிது நேரம் மட்டும் அனுபவிக்கக்கூடியதாக தானே இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த இன்பம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணி ஆகணும், மறுபடியும் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு புண்ணிய காரியம் பண்ணி ஆகணும். அப்புறம் மறுபடியும் அந்த புண்ணிய காரியம் பண்ணி அதனுடைய விளைவாக நம்ம இன்பத்தை அனுபவிச்சிட்டோம்னா மறுபடியும் புண்ணிய காரியம் பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இன்பத்தை அனுபவிச்சு முடிச்சிட்டோம், மறுபடியும் இன்பம் இல்லையேங்கிறது ஒரு துன்பமா இருக்கும். நம்ம வந்து நிஷித்த கர்மத்தை செஞ்சுதான் துயரத்தை அனுபவிக்கணுங்கிறது கிடையாது. இன்பமா இருந்துட்டாலே போதும், அது கட்டாயம் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்போ இந்த செயல்கள் இப்படியே நான் வந்து காலம் முழுக்க செயல் செஞ்சு செஞ்சு நான் இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தா அது எப்படி இருக்கும், நமக்கு போர் அடிச்சு போயிடும் இல்லையா, எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே வாழ்றது அப்படின்னு இருக்கும் இல்லையா. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தர்மம்ங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இன்பம்ங்கிற ஒரு விளைவை கொடுத்தாலும் சைடு எஃபெக்டா நமக்கு வந்து சில விஷயங்களை பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா அதுதான் இந்த பேரின்பத்திற்கான விதையை தூவி விடும். அப்போ இந்த பேரின்பத்துக்கு என்ன பேர் வச்சோம், மோக்ஷம். அப்போ மோட்சத்தை குறித்து நம்ம விசாரம் செய்யலாமா. எனவே அடுத்த விசாரம் மோட்சம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், புருஷார்த்தத்தை குறித்து விசாரம் பண்ணோம். அதில் தர்மம் தான் முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த தர்மம் வந்துச்சுன்னா மற்றதெல்லாம் வந்துடும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இந்த தேர்தலுக்கு வந்து சர்வே எடுப்பாங்க இல்லையா, கருத்து கணிப்பெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, இவங்க வந்து பெல் வெதர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பெல் வெதர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஆடை வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புவாங்க, அது கூட்டமாக போயிட்டு வரும். அப்படி போகும்போது அதில் வந்து ஒரு வயசான ஆடு ஒன்று இருக்கும். அந்த வயசான ஆட்டோடைய கழுத்தில் வந்து ஒரு பெல் வந்து மாட்டி விட்டுருவாங்க. இது மேய்ச்சிட்டு அந்த பொழுது சாயிற நேரத்தில் இந்த ஒரு ஆடு மட்டும் கரெக்டாக வந்து அது கணிச்சு முன்னாடி வந்துடும். இது வந்துருச்சுன்னா போதும், மற்றதெல்லாம் பின்னாடி வந்துடும். அப்போ என்னன்னா, அந்த வயலுக்கு சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, இவங்க வந்து இந்த ஆட்டுக்கு பேர், அந்த பெல் இருக்கும் இல்லையா, அந்த ஆட்டுக்கு பேர் வந்து வெதர் அப்படின்னு பேர். வெதர்னா கிளைமேட் கிடையாது, WETHER, அது வந்து பெல் வெதர். அந்த ஒன்று வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் பின்னாடி வந்துருமாமா. அப்போ ஆடெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி. இப்போ இதை வந்து இந்த விஷயத்தை வச்சு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெல் வெதர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட தொகுதி வந்து பெல் வெதர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் மெஜாரிட்டியாக எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி கட்டாயம் ஆட்சி பிடிக்கும். ஏன்னா மற்ற சீட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறது இது ஒரு கணக்கு. அந்த மாதிரி நமக்கு தர்மங்கிற ஒன்று இருந்துச்சுன்னா போது மற்றதெல்லாம் பின்னாடியே வந்துடும். அப்போ தர்மம் தான் நமக்கு பெல் வெதர். சரி, அப்போ இதுதான் நமக்கு வந்து மோட்சத்துக்கு சாதனமாகவும் அமையும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த மோட்சம்னா என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம இப்போ விசாரம் பண்ண போகிறோம். சரி, மோட்சத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னா, நித்திய நிரதிசய சாந்திகி.
சொல்லுங்க. நித்திய நிரதிசய சாந்திஹி. சரி, நித்திய அப்படின்னா என்ன? என்றைக்கும் இருக்கக்கூடியது, நிரந்தரம். நிரதிசயம் அப்படின்னா, அதிசயம்னா வந்து நம்ம வந்து ஒண்டர், வாவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அதிசயம்னா வந்து ஏற்றத்தாழ்வு உடையது, ஏற்றத்தாழ்வு உடையது அதிசயம் அப்படின்னா. அப்ப நிரதிசயம்னா ஏற்றத்தாழ்வு இல்லாதது. சரி, சாந்தினா என்னது? அமைதி. அமைதியாவே இருந்தா என்ன? பேரின்பம். அமைதியா இருந்தா போதும். நமக்குள்ள அமைதி வந்துருச்சுன்னா பேரின்பமா தானே இருக்கும். இதுதான் வந்துட்டு மோட்சத்துக்கான லட்சணம். நித்திய நிரதிசய சாந்திஹி. இந்த சாந்திங்கிறத அப்புறமா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நித்திய நிரதிசயம் இதை குறித்து நம்ம விசாரம் பண்ணலாம். இப்போ நித்திய நிரதிசயம் இது ரெண்டும் வந்து இது ரெண்டும் கர்மத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எந்த கர்மத்தையாச்சும் நித்திய கர்மம் சொல்ல முடியுமா? சாஸ்திரத்தில் இருக்கு, நித்திய கர்மம்ங்கிறது இருக்கு. அது பேருக்கு நம்ம வச்சிருக்கோம். நம்ம இப்போ தொடர்ந்து டெய்லியும் பல்லு விளக்கிட்டு இருக்கோம், இதுவும் நித்திய கர்மம் தான். அது கூட சில பேர் பண்ண மாட்டாங்க, அது வேற விஷயம். நம்மளாம் கண்டிப்பாக பண்ணிட்டு இருப்போம். அப்போ தொடர்ந்து ஒரு கர்மத்தை வந்து டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் வரைக்கும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை நித்திய கர்மம் பேர் வச்சுக்கிறோம். ஆனாலும் அது வந்து அனித்தியம்தான், கொஞ்ச நேரத்துக்கு தானே செய்கிறோம். அப்போ கர்மத்தில் நித்தியமான கர்மம் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஒரு கர்மத்தை கூட சொல்ல முடியாது. அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு கர்மம் அப்படி சொல்ல முடியுமா? இந்த கர்மத்தை விட இந்த கர்மம் பெஸ்ட்டு கட்டாயம் இருக்கும்ல. இப்போ வந்து நான் ஒரு யாகம் பண்ணுறேன், என்னை விட அதே யாகத்தை பெட்டராக பண்ணுறவங்க இன்னொருத்தங்க இருக்கத்தானே செய்வாங்க. அல்லது இந்த கர்மத்தை விட தாழ்வான ஒரு யாகம்ங்கிறது கட்டாயம் இருக்கத்தானே செய்யும். எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ எவரெஸ்ட் உச்சியில் ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா அவங்கள விட பெஸ்ட்டாக சீக்கிரமாக போகிறவங்கிற ஒரு ஆள் இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி கர்மம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது வந்து நித்தியம் நிரதிசயம் சொல்லி சொல்லவே முடியாது. நித்தியம் நிரதிசயம் இல்லைன்னா அது சாந்தியை கொடுக்குமா? கம்பேரிஷன் வந்துருமே. ஒரு பொருள் வந்து அனித்தியம், அழிஞ்சு போயிடும் அப்படின்னா என்னோடதை விட அவனோடது ரொம்ப நாளுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி அதை வச்சு கம்பேரிஷன் வந்து சாந்தி போயிடும். எப்பயுமே வந்து ஹியூமன் நேச்சரே இதுதான். அடுத்தவங்களோடது பார்த்து நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து திருப்தியா இருக்கவே மாட்டோம். எப்பேற்பட்ட அரசனா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட அது இருக்கு பாரு. இதுதான் இந்த துரியோதனன் வந்து ராஜ்யமே அவன் கையில இருக்கு, இருந்தாலும் வந்து யுதிஷ்டிரன் கிட்ட இருக்கு பாரு, எனக்கு அதுதான் வேணும். அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும். அப்போ அடுத்தவங்களோடது இவங்க கிட்ட இது இருக்கு, இது நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதையாவது ஒன்று தேடிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி தான் கர்மம். இப்போ இது வந்து நமக்கு எப்பயுமே நிரதிசயம் இல்லை அப்படின்னா கட்டாயம் அங்கே சாந்தி இருக்காது. ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எப்படி சாந்தி இருக்கும்? இருக்காது. இப்போ கர்மத்தினால் முடியவே முடியாது. இது புரிஞ்சுதா? சரி, அடுத்தது இருக்கத்தான் இருக்கு ஞானம். ஞானம் நித்தியமானதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா அது ஞானம் தானே. இப்போ அவர் வந்து ரொம்ப நல்லவர், நல்ல தாராளமாக எல்லாருக்கும் உதவி செய்வார், இப்படி ஒரு ஞானத்தை நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஆகுது, கொஞ்ச காலத்தில் அவர் யாரை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தினதுக்கப்புறம் அவர் வந்து இனிமேல் யாருக்கும் நல்லது பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் அப்படி தானே, நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நல்லதுக்கே காலம் இல்லைங்கிறதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. நல்லதுக்கு நேரங்காலம் இல்லைன்னு அர்த்தம். நல்லதுக்கு நேரங்காலம் இல்லை, எப்போ வேணா நல்லது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நல்லதுக்கு காலம் இல்லைங்கிறதுக்கு அர்த்தம். நம்ம வந்து அப்படியே அந்த பழமொழிக்கான அர்த்தத்தை எல்லாம் மாற்றிடுவோம். இந்த பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. பந்தினா வந்துட்டு எப்பயும் கூட்டமாக இருப்பாங்க. படை அப்படின்னா சரி, இதுக்கு ஏதோ அர்த்தம் சொல்லுவாங்க, அது இன்னொரு நாள் சொல்கிறேன், மறந்துருச்சு. சரி, அப்புறம் டாபிக் மாறிடும். சரி, அப்போது இப்போ ஞானத்தை குறித்து நம்ம விசாரம் பண்ணலாம். இந்த ஞானம்ங்கிறது வந்துட்டு மாறிட்டே இருக்கா? அது நித்தியம் சொல்லி சொல்ல முடியாது. அவர் மாறிட்டார் அப்படின்னா இந்த ஞானமும் மாறிடுச்சு. அதே மாதிரி அதில் ஏற்றத்தாழ்வுங்கிறதும் இருக்கத்தான் செய்யுது. இப்போ ஒருத்தங்களை பற்றி நல்லதாக பேசுறது அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட அவங்கள பற்றி புரணி பேசுறது இன்னுமே சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ சந்தோஷத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்கா இல்லையா? அப்போ ஞானம்ங்கிறது அப்படி இருந்துச்சுன்னா ஏற்றத்தாழ்வு, அப்புறம் வந்து அனித்தியம், இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா அது எப்படி சாந்தியை கொடுக்கும்? அப்போ அது கட்டாயம் அமைதியை கொடுக்காது. அப்போ ஞானமும் இங்கே வந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்காதுங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியுது. ஒருவேளை நித்திய வஸ்து என்று ஒன்று இருந்து அந்த நித்திய வஸ்துவானது நிரதிசயமாக இருக்கும் பட்சத்தில் அதை பற்றிய ஞானம் நமக்கு எப்படி இருக்கும்? நித்தியமான ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை பற்றிய ஞானத்தை நம்ம அடைஞ்சிட்டோம், அது மாறுமா? அது என்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் அது நிரதிசயம். இப்போ நித்தியமான வஸ்து ஒன்று இருக்கு, அது நிரதிசயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அது சாந்தியை கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்காது. எனக்கு அந்நியமா இருக்குங்கிற வரைக்கும்
எனக்கு சாந்தியை கெடுத்து வேணா விட்டுரும், எனக்கு அது அந்நியமா இருக்கு, அப்ப அப்படி ஒண்ணு இருக்கு, அப்படி நான் இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு சாந்தியை கெடுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னவா இருந்தா அது எனக்கு சாந்தியை கொடுக்கும்? அது நானா இருந்தாதான் அது எனக்கு சாந்தியை கொடுக்கும். எந்த வஸ்து நித்தியமானதாகவும் நிரதிசயமாகவும் இருக்கிறதோ அந்த வஸ்து நான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சாந்திங்கிறது கிடைக்கும். அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம இதுக்கு சாதனமா இருக்கக்கூடியது தான் தர்மம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த நித்திய நிரதிசய வஸ்து அப்படிங்கிறது நமக்கு அந்நியமான ஒரு வஸ்துவாகவே எடுத்துக்கலாம் இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா இதெல்லாம் அனுவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஸ்திரம் திடுக்கிடும் தகவல்களை நமக்கு சொல்லும். அது நீதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்லும். நமக்கு டக்குன்னு அதை ஏற்றுக்கவே முடியாது. அப்போ அனுவாதம் பண்ணும். அதை புரிய வைக்கிறதுக்காக அனுவாதம் பண்ணும். அனுவாதம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள். இப்போ இந்த அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொல்கிறோம். கனவு, நனவு, உறக்கம். இந்த மூன்றும் நம்ம எப்பயுமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ இதேவே நமக்கு திரும்ப சொல்லி நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டுருப்போம். ஆனால் சாஸ்திரம் ஆராய்ச்சி பண்ணி அதை நமக்கு சொல்லும். அப்படி சொல்லிச்சுன்னா அது அனுவாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆராய்ச்சி பண்ணாதான் நமக்கு விவேகம் உண்டாகும். அந்த விவேகத்தை சாஸ்திரம் தான் கொடுக்குது. நம்ம பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதம் ஆயாத் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அனுபவங்களை ஆராய்ச்சி செய்தால் ஏற்படுவது தான் விவேகம் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம ஞானம் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ அடுத்த விசாரம் என்ன பண்ணணும்? ஞானத்தை குறித்து நாம் விசாரம் செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? புருஷார்த்தம் குறித்து விசாரம் பண்ணோம். அதுக்கப்புறம் தர்ம விசாரம், மூன்றாவதாக மோட்ச விசாரம், இப்போ நான்காவதாக ஞான விசாரம். எது ஞானம்? எப்போது ஞானம் ஏற்படும்? இத கேள்வி. எப்போது ஞானம் ஏற்படும் அப்படின்னா, எப்போது பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் இந்த மூணு ஒன்று சேருதோ அப்போ ஏற்படுவது தான் ஞானம். இது என்ன புது வார்த்தையா இருக்கு? பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் அப்படின்னா, பிரமாதா அப்படின்னா அறிபவன் அப்படின்னு, அறிபவன். பிரமேயம் அப்படின்னா அறியப்படும் பொருள். பிரமாணம்னா அறிவை தரும் கருவி. அறிபவன், அறிவை தரும் கருவி, அப்புறம் அறியப்படும் பொருள். இந்த மூணுமே இருக்கணும். இந்த மூணு ஒன்று சேரும் போது ஏற்படுறது தான் ஞானம். நம்ம இது டே டு டே லைஃப்ல நமக்கு சர்வசாதாரணமாக இது நடந்துட்டு இருக்கு. இது சர்வசாதாரணமாக நமக்கு ஒன்று சேர்ந்துட்டே இருக்கிறதுனால நம்ம நிறைய அறிவு அடையிறோம். எப்போ நமக்கு அறிவு ஏற்படும் அப்படின்னா, நம்ம பிரமாத்தாவாக அறிபவனாக இருந்தால் மட்டும்தான் அறிவு ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு கிச்சனில் ஏதாவது சமைச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போய் உப்பு, காரம், மிளகா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய இன்டென்ஷன் அப்படின்னா, அந்த சமயத்தில் நம்ம என்னவா இருக்கோம்? அறிபவனாக இருக்கும். அறிபவனாக இருக்கும்போது நம்ம போய் அதை செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அறிவு ஏற்படும். அதுவே செக் பண்ணணும்னு போயிட்டு நம்ம நல்லா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அப்போ அனுபவிப்பவனாக இருக்கும், போக்தாவாக இருக்கும். போக்தாவாக இருக்கும்போது பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அனுபவிப்பவனாக இருக்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கா, ருசியே அறியாதுங்கிறப்ப எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அவனுக்கு எப்படி தெரியும்? அது தெரியாது. அப்போ எப்போது ஒருவன் அறிபவனாக இருக்கிறானோ அப்போது ஏற்படுவது தான் ஞானம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ உபனிஷத்தை பொறுத்தளவுக்கும் இந்த வேதாந்தத்தை பொறுத்தளவுக்கும் எது பிரமாணம், யார் பிரமாத்தா, அப்புறம் எது பிரமாணம், எது பிரமேயம், இந்த மூணையும் நம்ம பார்க்கணும். இங்க பிரமேயம் அப்படிங்கிறது என்னது? அறியப்படும் பொருள் என்னது? உபனிஷத்தை பொறுத்தளவுக்கும் அறியப்படும் பொருள் என்னது? எதை அறியணும்? உபனிஷத் படிச்சு நம்ம அறிய போறது எது? பிரம்மம், பரபிரம்மம். அப்ப இங்க பரபிரம்மம் தான் என்னது? அறியப்படும் பொருள், பிரமேயம். அடுத்தது எது பிரமாணம்? உபனிஷத், வேதம். உபனிஷத்த பிரமாணம், அறிவை தரும் கருவியாக இருப்பது உபனிஷத். நம்மளுடைய கருவியை நம்பி பிரயோஜனம் கிடையாது. இப்போ 2 கிளாஸ்ல தண்ணி இருக்கு அப்படின்னா அதை நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம்? அது தண்ணின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு கிளாஸ்ல சர்க்கரையை கலந்து வச்சிருக்காங்க, இன்னொரு கிளாஸ்ல உப்பை கலந்து வச்சிருக்காங்க. நம்ம கண்ணை பார்த்து எப்படி கண்டுபிடிக்க முடியும் அது ஸ்வீட்டா இருக்கா இல்லை உப்பா இருக்காங்கிறது? கண்ணை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. கண்ணை பார்த்து அது ஒரு திரவ பொருள் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய அது டேஸ்ட் எப்படிப்பட்டதுங்கிறது சொல்ல முடியாது. அப்ப அதற்கு உரிய பிரமாணத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்ப பிரமாணத்தை மாத்தி பயன்படுத்தினா நமக்கு தவறான அறிவு தான் கிடைக்கும். அப்படி நம்ம மாத்தி பயன்படுத்தி தான் இப்ப தவறான அறிவுல இருக்கும். உலகம் உண்மை, நான் இந்த சரீரம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கோம். பொய்ங்கிறதே தெரியாம நம்ம அதை உண்மைன்னு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, அப்போ பிரமாணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உபனிஷத் பிரமாணம். அடுத்தது பிரமேயம் என்னது? பிரம்மம். பிரமாத்தா யாரு? அறிபவன் யாரு? நம்ம தான். கடைசியில புரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா,
இந்த பிரமேயமும் பிரமாத்தாவும் வேறு வேறு அல்ல, அதாவது அறியப்படும் பொருளும் அறிபவனாகிய நானும் வேறு வேறு அல்லங்கிறது புரிஞ்சுக்க போறோம். இப்போதைக்கு நம்ம வந்து நான் வேற, அந்த அறியப்படும் பொருள் வேற அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த பிரம்மமும் சரி உபனிஷத்தும் சரி ஆல்வேஸ் அவைலபிள் இல்லையா? அப்போ பிரமாத்தா தான் வந்து நாட் அவைலபிள். ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து இருக்காங்க, பிரமாத்தாவா இருக்காங்களா? பிரமாத்தாவா இருக்கிறவங்க இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறவங்க, அவ்வளவுதான். அதனாலதான் அறியறதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? அப்போ பிரமாத்தாவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அடுத்த விசாரம் என்ன? பிரமாத்தா. இப்போ பிரமாத்தாவை குறித்து இப்ப விசாரம் பண்ண போறோம். இப்ப யார் பிரமாத்தா? இந்த கேள்வி. இப்ப இது வரைக்கும் என்ன பண்ணோங்கிறத மறுபடியும் ரீகால் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் புருஷார்த்தம், ரெண்டாவது வந்துட்டு தர்மம், மூணாவது மோட்சம், அடுத்தது ஞானம். இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்? பிரமாத்தா. பிரமாத்தாவை குறித்து விசாரம் செய்ய போறோம். இப்ப யார் பிரமாத்தா அப்படின்னா, சில நிச்சயங்களை செய்தவனே பிரமாத்தா அப்படின்னு சொல்றோம். இந்த உபனிஷத்தை படிக்க வந்தவங்க யார் அப்படின்னா, சில நிச்சயங்கள் பண்ணியிருக்கணும், சில முடிவு எடுத்திருக்கணும். அந்த முடிவுகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிச்சயம் வந்து புருஷார்த்த நிச்சயம் அப்படின்னு சொல்றோம். புருஷார்த்தங்கள்னா என்னன்னு பார்த்தோம். எது புருஷார்த்தங்கள்? தர்ம அர்த்த காம மோட்சம். இதுல என்னோட இலக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி எதுவா இருக்கணும்? மோட்சம். இந்த மோட்சம் தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி யார் இருக்காங்களோ, இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் பிரமாத்தா. அப்போ எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றானா, அவன் பேர் என்ன? சாஸ்திரம் ஒரு பேர், வெரி குட், முமுக்ஷு. அப்போ முமுக்ஷு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், முமுக்ஷுவா இருக்கணும். சரி, இப்போ முமுக்ஷுவா இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து மோட்சம் அடையணும்னு சொல்லி இருக்காங்க. அடுத்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, சாதன நிச்சயம். ஃபர்ஸ்ட் நிச்சயம் வந்து சாத்திய நிச்சயம், ரெண்டாவது நிச்சயம் வந்து சாதன நிச்சயம். இந்த மோட்சத்தை தருவது எது அப்படிங்கிற அந்த சாதனத்தை நிச்சயம் பண்ணணும். எது மோட்சத்தை கொடுக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேதம். இன்னொன்னு உபனிஷத். ஓகே, அதுக்கு பேர் இன்னொன்னு சொல்லுவோமே, யோகம். யோகம் அப்படின்னு சொல்லுவோமே, யோகத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கர்மயோகம். அது மாதிரி ஞான யோகம், ஞானம். ஞானம் மட்டும்தான் இந்த உபனிஷத்துல வரும், அது நம்ம அப்புறமா பார்ப்போம். ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து அடுத்து ப்ரமோட் ஆகுறாங்க. என்னவா ப்ரமோட் ஆகுறாங்கன்னா, முமுக்ஷுல இருந்து ஜிக்ஞாசு ஆகுறாங்க. ஜிக்ஞாசுனா ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் என்னுடைய சாத்தியம் அப்படின்னு சொல்லி சாத்தியத்தை நிச்சயம் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, இந்த சாத்தியத்தை ஞானம்தான் தரும் அப்படின்னு சொல்லி சாதனத்தை நிச்சயம் பண்ணியிருக்கணும். மூன்றாவது தான் வந்துட்டு நம்ம சுமதி அம்மா சொன்ன மாதிரி உபனிஷத்தான் அந்த ஞானத்தை தரக்கூடியது அப்படிங்கிற நிச்சயம். ஏன்னா எந்த ஞானம் மோட்சத்தை கொடுக்குங்கிறதுல தவறு செய்யலாம். நிறைய பேர் வந்து ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்குங்கிறதே தெரியாம இருப்பாங்க, அவங்க முமுக்ஷு, ஆனா ஜிக்ஞாசு கிடையாது. அப்போ ஞானம்தான் மோட்சம் கொடுக்குங்கிறத முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தங்க வந்து ஸ்டார்டிங்ல யாரா இருந்தாலும், நம்ம எல்லாருமே இந்த நிலை கடந்துதான் வந்திருப்போம். பாரத தேசத்துல மோட்சம் தான் இலக்குன்னு சொல்றவங்க, ஒரு வயசான பாட்டி ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க கூட நான் மோட்சம் அடையணும், முக்தி அடையணும்னு விரும்புவாங்க. ஆனா ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்குங்கிறது தெரியாது. இப்ப பாரதியார் பாட்டு நம்ம சுவாமிஜி எடுக்கும்போது அந்த கைலாயம் வைகுண்டம் பத்தி எல்லாம் சுவாமிஜி சொன்னார் இல்லையா? இப்ப கைலாயம் போறதுதான் முக்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஞானம்தான் மோட்சம்ங்கிறது தெரியாது. இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்றோம். அந்த ஞானம் உபனிஷத் தான், உபனிஷத் ஞானம் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்குங்கிறது தெரியாம இருப்பாங்க. என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இந்த யோக சூத்திரத்துல எல்லாம் வந்து சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்புறம் வந்து ஞானத்திலேயே விதவிதமான ஞானம் இருக்கு. இந்த சாங்கியர்கள் ஒரு விதமான ஞானத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து தார்கிகள், தர்க்கம் பண்றவங்க, இவங்க நியாயவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க ஒரு விதமான ஞானத்தை கொடுக்குறாங்க. இப்படி ஞானத்துல வெரைட்டி ஆஃப் ஞானம்ங்கிறது இருக்கு. அப்போ இந்த ஞானம் தான் எனக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஆகணும். இப்போ அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜிக்ஞாசு கடந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிஷ்யரா இருக்கோம். அப்போ ஜிக்ஞாசுல இருந்து சிஷ்யனா ஆகணும். சரி, இப்போ இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது என்னது? என்ன யோகம்? ஞான யோகம். அப்போ நம்ம வந்து சிஷ்யனா வரணும். ஃபர்ஸ்ட் முமுக்ஷுவா இருந்து அப்புறம் ஜிக்ஞாசுவா ப்ரமோட் ஆகி அப்புறம் சிஷ்யனா ப்ரமோட் ஆகணும். இந்த ப்ரமோஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஞான யோகம்ங்கிற கிளாஸே ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அப்ப இந்த சமயத்துல நம்ம வந்து என்னவா இருக்கணும், என்னவா இருந்த, ஏன்னா ஞானம் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். அப்ப என்னவா இருக்கணும்? நம்ம பிரமாத்தாவா இருக்கணும். பிரமாத்தா அறிபவனா இருந்தா தானே. நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம்,
வேற எங்கேயோ கவனம் போயிட்டு இருக்குது, அங்கே எங்கேயாச்சும் சமைக்கிறாங்க ஒரு வாசம் வருது அப்படின்னா அங்கே கவனம் போயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து போக்தாவா இருக்கோம், நம்ம பிரமாத்தாவா இல்லை. இப்போ இந்த பிரமாத்தாவா இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். கவனிப்பவனாக ஒரு இடத்துல உட்கார்றதுங்கிறது வந்து மிக மிக கஷ்டம். பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, கேட்கறது தான் கஷ்டம். எல்லாரும் பேசுறதுக்கு தான் தயாரா இருக்காங்க. நான் பேசுறது நீ கேளு. காதுக்கு வந்து வேலையே கொடுக்கறது இல்லை, வாய்க்கு தான் வேலை கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுலையும் சரி பேசுறதுலையும் சரி. அப்போ இந்த தர்மமானது நமக்கு என்ன பண்ணும், நம்ம ஆரம்பத்துல என்ன பார்த்தோம், தர்மமானது நமக்கு பேரின்பத்தை தருவதற்கும் சாதனமாக இருக்கிறது. இன்பத்துக்கும் அதுதான் சாதனம், பேரின்பத்திற்கும் அதுதான் சாதனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த தர்மமானது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பிரமாத்ரு சித்தி, அதாவது பிரமாத்தாவாக நம்மை தயார்படுத்தி கொடுக்கிறது. இப்போ எப்படியோ ஒரு வழியா பிரமாத்தாவ ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம சிஷ்யன் ஆயிட்டோம்னு அர்த்தம். இதோட வேலை முடிஞ்சதா அப்படின்னா கிடையாது. இதுக்கப்புறமும் நம்ம காப்பு வைக்கிறதுக்கும் சில விஷயங்கள்லாம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது இந்த ஞான யோகம் ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து இதுதான் விஷயங்கிறது தெரியும், அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கிறதுங்கிறது ஒன்று, நாலேஜா இருக்கிறதுங்கிறது வேற. ஒரு விஷயம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேற, அது ஞானமா இருக்கிறதுங்கிறது வேற. சங்கரரே இதை சொல்லுவார், பிரம்மத்தை பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்க அவ்வளவுதான், புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற, தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறன்னு சொல்லுவார். அப்போ நம்ம வந்து இந்த ஞானத்தை அடைகிறோம், ஞானம்ங்கிறது இன்ஃபர்மேஷனா இருக்கும் ஆரம்பத்துல, போக போக என்ன ஆகும் அப்படின்னா அது ஞானம் ஆகும். நமக்கு இந்த ஞானம் வந்து பூரண ஞானமா ஆகும்போது தேவர்களே நினைச்சாலும் சரி, யார் நினைச்சாலும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தை பறிக்கவே முடியாது. அது வரைக்கும் நமக்கு சில இடையூறுகள் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஈடுபடும் போதே நமக்கு வந்து நிறைய தொந்தரவுகள் வரும். அந்த தொந்தரவுல இருந்து காப்பாத்துறது எது அப்படின்னா தர்மம். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் வந்து ஞான யோகத்துக்கு வந்துட்டேன், இனிமே நான் வந்து கோயிலுக்கு போக மாட்டேன், இனிமே சாமி கும்பிட மாட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து ஸ்பிரிச்சுவல், ஐ எம் நாட் ரிலீஜியஸ். இன்னைக்கு அதெல்லாம் ஒரு ஃபேஷன். இந்த ரிலீஜியன்கிறது வேற, ஸ்பிரிச்சுவலுங்கிறது வேறன்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அவங்க கிட்ட எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும். அந்த குரு அப்படின்னு சொல்றவங்களே வந்துட்டு சிகரெட் பிடிப்பாங்க, சில ஆல்கஹால் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. கேட்டால் ஃபிலாசபி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ என்னென்னா ரிலீஜியன்னா என்னன்னு தெரியல, ஃபிலாசபினாலும் என்னன்னு தெரியல. ரிலீஜியஸ் லைஃப் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வரவே முடியாது. இந்த ரிலீஜியஸ் லைஃபுங்கிறது வந்து எது அப்படின்னா தர்மம். நம்ம வந்து தார்மீகமான வாழ்க்கை வாழ்ந்தால் அதற்கு பேர் ரிலீஜியஸ் லைஃப். மத சார்ந்த இந்த சமய வாழ்வு அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னா தார்மீகமான வாழ்க்கை முறை, அதுதான் சமய வாழ்வு. அதுவே வந்து பல பேருக்கு தெரியறதில்ல, தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் இந்த பிரமாத்தாவாக இருந்தால் தான் நமக்கு வந்து சரியா இந்த மூணுமே ஒன்று சேரணும்னு பார்த்தோம் இல்லையா. பிரமாத்தா, பிரமாணம், பிரமேயம் ஒன்று சேரல அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடியது வந்து என்ன அப்படின்னா பிரமா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஞானம் வந்து பிரமா. அதுவே வந்து ஒன்று சேர்ந்து அதில் ஏதாச்சும் குளறுபடி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து தப்பான ஒரு ஞானம் கிடைக்கும், அதுக்கு பேர் பிரமா அப்படின்னு பேர். பிரமை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது. சரி, அப்போ நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஞானமா மாறணும், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா இல்லாம ஓ பிரம்மமா, சரி சரி, ஓ ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மமா, தத்துவமசியா, சரி ஓகே ஐ அண்டர்ஸ்டுட், இப்படி சொன்னா இது வந்து வெறும் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து இந்த சினிமா ஒரு மூவி அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரு படத்துல எல்லாத்தையும் பார்க்கறதெல்லாம் அந்த ஹீரோ வந்து கடவுள் கடவுள்னு சொல்லி சொல்லுவார். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, இந்த நடிகருக்கே இது தெரியுது, நீங்க எதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சிருக்கு. தத்துவமசி அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு இன்ஃபர்மேஷனா தெரியும். ஒருத்தர் வந்து அவருடைய யோகா இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பேர் வந்து தத்துவமசி அப்படின்னு வச்சிருக்காரு. இப்போ தத்துவமசின்னு அவர் வச்சிருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த தத்துவமசி புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? கிடையாது. நமக்கே குரு சொல்லி கொடுக்கும்போது தத்துவமசின்னு சொல்லி கொடுத்தாருன்னா நம்மளும் சரிங்க சுவாமிஜி தத்துவமசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. தத்துவமசின்னா என்ன, நீங்க பிரம்மமா இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்மளும் வந்து ஆமன் சுவாமி நீங்க பிரம்மமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு போனோம். நான் பிரம்மமாக இருக்கிறேன். அவர் சொல்றது என்னவா இருக்கும், தத்துவமசி. நம்ம சொல்றது என்னவா இருக்கணும், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நமக்கு புரியணும் அப்படின்னா அது புரிய வைக்காம பண்றதுக்கு நிறைய இடையூறுகள் தேவர்களால கூட வரும். அப்ப அதுல இருந்து காப்பாத்துறது எது அப்படின்னா இந்த தர்மம். இந்த தர்மம், குரு கடாட்சம் எல்லாம் ஒண்ணுதான். குரு கடாட்சம் இருந்ததுன்னா போதும், எப்பேற்பட்ட தேவர்களா இருந்தாலும் சரி. நம்ம எல்லாம் இதுக்கு முன்னாடி அசுரர்களை தான் வீழ்த்தணும்னு நினைப்போம். இப்பெல்லாம் இந்த ஞான யோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தேவர்கள் மூலமா தான் தொந்தரவு வந்துட்டு இருக்கும். இப்போ தேவர்களுடைய அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிச்சு வரணும் அப்படின்னா இந்த தர்மம்ங்கிறது அவசியம். அப்போ எந்த காரணத்தை கொண்டும் ஞான நிஷ்டை அடையும் வரை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சில கர்மங்களை விடக்கூடாது. இப்போ தொடர்ந்து சில கர்மங்களை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் கர்மயோகம்.
அப்படின்னு சொல்றோம். இந்த நிலையில நம்ம வந்து இன்பத்திற்காக வேண்டி எந்த கர்மமும் செய்ய போறது கிடையாது, பேரின்பத்திற்காக வேண்டி செய்யறோம். அந்த பேரின்பம் என்னன்னு சொன்னா மோட்சம் சொன்னோம். அப்ப அதற்காக வேண்டி நம்ம செய்யும் போது இந்த இடத்துல வந்து பலன்ல நமக்கு வந்து அக்கறை இருக்காது. எனக்கு இப்படிதான் இருக்கணும். நம்ம வந்து சாதாரணமா செய்யக்கூடிய இன்பத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய கர்மத்துக்கும் இந்த கர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப கிணறு வெட்டுறோம், ஒரு 100 அடி வரைக்கும் வெட்டணும் அப்படின்னா 100 அடி வரைக்கும் வெட்டினாதான் நமக்கு பலன். ஆனா இதே கர்மத்தை நம்ம கர்ம யோகமா செய்யறோம்னு வச்சுக்கலாம், 1 அடி வெட்டினாலுமே அந்த வெட்டின அளவுக்கு நமக்கு பலன் இருக்கு. ஏன்னா பலனை எதிர்பார்க்காம பண்ணியிருக்கோம், அதனுடைய ஒரு பலன் நமக்கு இருக்குல்ல. சரி, அப்போ இது ஞானமாக மாற வேண்டும் அப்படின்னா நமக்கு முதல்ல ஸ்ரத்தை இருக்கணும். இந்த ஸ்ரத்தைங்கிறது நானா வந்து உருவாக்கக்கூடியது கிடையாது, தானா அது வரும். இந்த ஸ்ரத்தைங்கிறது நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்து ஸ்ரத்தை வர்றதுக்காக இனி கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ண முடியாது. இந்த ஸ்ரத்தை தானா வரக்கூடியது. எப்படி தானா வரும் அப்படின்னா ஸ்வபாவமா வரும், நம்முடைய ஸ்வபாவத்திலிருந்து வருவது. இதுதான் வந்து பகவத்கீதையில வந்து 17வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், இந்த ஸ்ரத்தை என்பது நம்ம உருவாக்கக்கூடிய ஒன்று கிடையாது. ஸ்ரத்தைனா என்ன? நம்பிக்கை. குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக இது ஸ்ரத்தா. குரு மற்றும் வேதாந்த வாக்கியத்தில் ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம குரு வேதாந்தம்ங்கிற பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேதாந்தம் தனியா இருக்கு, அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, குரு ஒன்று சொல்லி கொடுக்குறார், நம்ம எதை வேதாந்தம் சொல்லுவோம்? ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் ஒன்று தான். வேதாந்தமே இல்லை அப்படின்னாலுமே நம்ம கிட்ட டெக்ஸ்டே இல்லை, குரு என்ன சொல்றாரோ அதுதானே வேதாந்தம். குரு வேதாந்தம், குரு தான் சாஸ்திரம், சாஸ்திரம் தான் குரு, ரெண்டும் ஒன்று தான். அப்போ அந்த குருவின் மீது, குருவினுடைய வார்த்தைகளின் மீது நமக்கு வர இருக்கக்கூடிய ஸ்ரத்தை, அதுதான் நமக்கு வந்து இந்த ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா இல்லாம நமக்கு அது ஞானமா ஆக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஸ்ரத்தை வரணும்னா ஸ்வபாவம் மாறணும். ஸ்வபாவம் மாறணும்னா என்ன பண்ணணும்? தர்மம். இது வரைக்கும் நமக்கு வந்து தர்மம் ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்காரணத்தை கொண்டும் நாம் தர்மத்தை விட்டுவிடக்கூடாது. சரி, இப்படியாக நாம் அடைய வேண்டிய இறுதியான ஞானம் தான் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம் என்னது? தத்துவமசி. அந்த தத்துவமசியை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த தத்துவமசி அப்படிங்கிறது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? மகா வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். இந்த மகா வாக்கிய விசாரத்தை தான் வேதாந்தத்துல பண்ணுவோம். அதையே தான் இந்த ஏக ஸ்லோகிலையும் நம்ம ஆதிசங்கர பகவத்பாதர் வந்து பண்ணியிருக்கார். தத் அப்படிங்கிறது என்னது? இங்கிலீஷ்ல தட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தத் இஸ் ஈக்குவல் டு தட்டுன்னு வச்சுக்கோங்க. தட்டுன்னா அது. அது அதுங்கிறது எது? இந்த இடத்துல ஈஸ்வரன், இறைவன் அப்படின்னு சொல்றோம். தத்து. அப்புறம் துவம். துவம்னா என்னது? நீ, நான். இந்த இடத்துல நான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அடுத்தது அசி, இருக்கிறாய். அப்போ நீ அதுவாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். எதுவாக இருக்கிறாய் அப்படின்னா பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி குரு சொல்றார். இப்போ இந்த டெக்ஸ்ட்ல வந்து என்ன பண்றார் அப்படின்னா, தத்பதத்தை விசாரம் பண்ணல, துவம் பதம் தான் இந்த ஸ்லோகத்துல வந்து விசாரம் செஞ்சிருக்கார். துவம் பதத்தை விசாரம் செஞ்சு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா ஐக்கியம், இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஐக்கியப்படுத்துறோம். இப்போ இதுல வந்து தத்பதம் விசாரம் செய்யலைங்கிறதுனால நம்ம வந்து சுருக்கமா தத்பதத்தை விசாரம் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்லோகத்தை வந்து வாசிக்க போறோம். அதை வாசிச்சு சுருக்கமா வந்து இந்த ஸ்லோகத்தை பத்தி நம்ம சில கருத்துக்கள் பார்த்துட்டு இதோட நிறைவு செய்யலாம். அடுத்தது வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய விரிவுரை, இதை வந்து நம்ம அடுத்த வாரம் விரிவா பார்க்கலாம். இப்போ ஸ்லோகத்தை வாசிக்கலாம், நான் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து வாசிங்க. கிம் ஜோதிஸ்தவ பானுமானஹனி, திஸ்தவ பானுமானஹனி, மேராத்ரௌ பிரதீபாதிகம், பிரதீபாதிகம், ஸ்யாதேவம் ரவிதீபதர்ஷனவிதௌ, தேவம் ரவிதீபதர்ஷனவிதௌ, கிம் ஜோதிராख्याहि மே, ख्याहि मे, चक्षुस्तस्य निमीलनादिसमये, निमीलनादिसमये, किं धीर्धियो दर्शने, दर्शने, किं तत्राहमतो भवान् परमकं, किं तत्राहमतो भवान् परमकम्, ज्योतिस्तदस्मि प्रभो. ஓகே, வழக்கமாக வந்து சிஷ்யன் குரு கிட்ட கேள்வி கேட்பாங்க இல்லையா? குரு பதில் சொல்வார். இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, குரு சிஷ்யன் கிட்ட கேள்வி கேட்குறார்.
அதுக்கு சிஷ்யன் வந்து பதில் சொல்லிகிட்டே வர்றார். கடைசியில் பதில் சொல்லி முடிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வந்து தத்துவமசின்னு அவர் சொல்லாமல் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி முடிச்சிடறார். எல்லாம் அவருக்கு புரிஞ்சிருது. அப்போ என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னா, அறிவை அடையும் விஷயத்தில் எது ஜோதியாக இருக்கிறது, எது ஒளியை தருகிறது? ஏன்னா இப்போ வந்து இங்கே இந்த மொபைல் ஃபோன் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து இந்த நோட் இருக்குது, இதெல்லாம் காட்டி கொடுக்கறது எது? கண்ணு, இன்னொன்று வெளிச்சம். ஒளி இருந்தால் தானே நமக்கு இதெல்லாம் தெரியும். கண்ணு இருக்கு, இது இல்லை, வெளிச்சம். அப்போ சூரியன் இப்படி ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்னொன்னா இப்போ சூரியன் இல்லாத பட்சத்தில் அப்போ நமக்கு எது ஒளியா இருக்கும் அப்படின்னா நிலா. சரி, நிலாவும் இல்லை அப்படிங்கிறப்ப கண்கள். சரி, கண்ணை மூடியாச்சு. அப்போ புத்தி. புத்தியில் என்ன இருக்கும்? எண்ணங்கள் தான் இருக்கும். அந்த எண்ணங்களுக்கு ஒளியாக இருப்பது எது? வெளிச்சம் என்ன பண்ணும்? ஒரு பொருளை காட்டி கொடுக்கும். அப்போ புத்தியில வந்து எண்ணங்கள் வருது. இந்த எண்ணங்களை காட்டி கொடுப்பது ஒன்று இருக்கு இல்லையா? இல்லைன்னா நமக்கு என்ன வர்றது எப்படி தெரியும்? அப்ப அந்த ஒன்று தானே ஒளிங்கிற அந்த சொல்லுக்கான யோக்கியதை அந்த ஒரு வார்த்தைக்கு தானே இருக்கு. அந்த ஒன்று, அந்த ஒரு பொருளுக்கு மட்டும்தானே இருக்கு. அப்ப அதுதான் வந்து உண்மையான ஒளி, அது ஸ்வயம் ஜோதி அப்படின்னு சொல்ற. இந்த ஸ்வயம் ஜோதியை வந்து நம்ம எதையாச்சும் கொண்டு அறிய முடியுமா? சூரியனை வந்து சூரியன் எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது, அந்த சூரியனையே அறியக்கூடிய ஒன்று இருக்கு அப்படின்னா அப்ப சூரியனை விட பிரகாசமானது அதுவாக தானே இருக்க முடியும். இப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? கண்கள், அப்புறம் புத்தி, இப்படியெல்லாம் வந்து அந்த புத்திக்கும் ஒளியாக இருக்கக்கூடியது. அப்போ அது எவ்வளோ பிரகாசம். இப்போ ஏன் வந்து இறைவனை வந்து ஒளி வடிவானவர் அப்படின்னு சொல்றாங்கிறது புரியுதா? இப்போ இப்படி சொல்லி தான் வந்து இந்த ஸ்லோகமானது முடியும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவஸ்தாத்ரய விவேகம், அவஸ்தாத்ரய விவேகத்தை நம்ம பார்த்து அப்புறம் வந்து இந்த தத்பத விசாரத்தையும் நம்ம வந்து பண்ணுவோம். இந்த அவஸ்தாத்ரய விசாரம் மூலமா வந்து துவம்பதம் வந்து நம்ம விசாரம் பண்ணுவோம். அப்புறம் தத்பதத்தை வந்து நம்ம விசாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். இது முடிஞ்சு. தத்பதம் துவம்பதம் ரெண்டுமே நம்ம விசாரம் பண்ணிட்டு அப்புறம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். இதுதான் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். நம்ம வந்து ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணி ஆகணும்? நிதித்தியாசனத்துல ஈடுபடணும். நிதித்தியாசனத்துல ஈடுபடும் போது நமக்கு என்னென்ன தடைகள் வரும், என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கும், இதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். இதோட இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.